Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல நாளைக்கு Nifty 50ல எப்படி ட்ரேட் பண்ணலாம், Bank Niftyல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மண்டே வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணனும் Bank Niftyல Niftyல. சோ நம்ம இன்னைக்கு லாஸ் பண்ணோமா, profit பண்ணோமா அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, லைக் போட்டுருங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ வந்து போய் சேரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டீடைலையும் வந்து நான் ஃபுல்லா வந்து விளக்கமா சொல்லியிருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தியா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேசியிருப்பேன். ஸோ டைம் வந்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் வந்து பேங்க் நிஃப்டில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் பண்ணோம். நிஃப்டில வந்து நம்ம ட்ரேட் பண்ணல. நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் காம்போ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட்னா என்னன்னு தெரியலனா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ நார்மல் கேண்டில்ஸ்டிக்ஸ் நார்மல் ட்ரேடிங் வியூ பார்த்து ட்ரேட் பண்ணாம நான் ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது கோ சார்ட்டிங் வச்சு. ஸோ ஆர்டர் ஃப்ளோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணோம்னா மார்னிங் வந்துட்டு ஒரு கால் சைடு வந்து ஒரு ட்ரேட் வந்து போயிருந்தோம். ஸோ டெலிகிராம் நம்மளோட மெம்பர்ஸ்க்கும் அதான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்தே நான் வந்து சப்போர்ட் இருந்தா 43,841 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம ட்ரேட் என்ட்ரி போய் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தோம். ஸோ ஒரு 2000 ப்ராஃபிட் போயிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 லாட்ஸ் பக்கம் வந்துட்டு நான் போயிருந்தேன். 2000 ப்ராஃபிட் வந்துச்சு. பட் புக் பண்ணல. டார்கெட் வந்து இந்த டே ஹை வச்சிருந்தேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயே அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ பட் நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகல, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டேன். 2000 ப்ராஃபிட் இது வரைக்கும் போனப்போ வந்துச்சு, நான் வந்து புக் பண்ணல, ஓகேங்களா? ஸோ 6000 லாஸ் வந்துட்டு மார்னிங்கே புக் பண்ணிட்டோம். அண்டு இங்கிருந்து உங்களுக்கு சரியான ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஃபால். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆனா ஒரு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 11 மணிக்கு உங்களுக்கு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆனா. ஸோ இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும்போது இங்க ஒரு என்ட்ரி போயிருந்தோம். ஸோ இந்த கேண்டில்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண 2 ட்ரேடு, மெயின் ட்ரேடு. ஸோ அந்த 2 ட்ரேடையும் வந்து நான் என்னுடைய கைட்ல ஆப்ல போய் உங்களுக்கு காமிக்கிற பொசிஷன்ல போய். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து 43,600, இதுல வந்துட்டு 43,900 கால், 6,200 வந்து லாஸ் புக் பண்ணோம். 6,200 லாஸ் புக் பண்ணோம். அடுத்தது உங்களுக்கு 43,600 வந்துட்டு 7,200 வந்துட்டு ஈவினிங் அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரீமியம் குரூப்ல யாராச்சும் டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா அதுல நம்ம ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங் ஒரு ட்ரேட் வந்துட்டு லாஸ்ட் வந்து புக் பண்ணோம், அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த குரூப்ல வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து போடுவேன், நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருப்பேன். பேங்க் நிஃப்டி நான் எதுல ட்ரேட் பண்றேனோ ஸோ அதை வந்து நான் இங்க வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரீமியம் குரூப்ல உங்களை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங் லாஸ் ஆச்சு, ஸோ லாஸ் புக்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதே சமயம் சாயந்தரம் வந்து ரெக்கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ என்னுடைய டெய்லி P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெரிஃபைடு P&L ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். நம்ம வந்து 100% டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கோம். பட் இந்த மந்த் ரொம்பவுமே வந்துட்டு நம்ம லாஸ்ட் வந்துட்டு சந்திச்சிருக்கோம். ஸோ ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா ஓவராலா சூப்பர்வான ப்ராஃபிட் தான், 13% ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், 9,000. ஸோ மே மந்த் பாத்தீங்கன்னா 63,000, அதாவது 80% வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50%. இப்பவே ஒன்லி 6 டேஸ் தான் வந்து ட்ரேடே பண்ணியிருக்கோம். இந்த மந்த் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதனால நான் வந்து ட்ரேடு வந்து அதிகமா பண்ணல. பட் ஒரே டேல சிங்கிள் டேல 39,000 வந்துட்டு அதிக லாட்ல வந்து போயிட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணி லாஸ் பண்ணது. ஸோ இருந்தாலும் இப்போ வரைக்கும் போன மாசம் வந்ததை வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணிருக்கோமே தவிர கரண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேபிட்டல் வந்து சேஃபா தான் இருக்கு, நம்ம கரெக்டா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த லாஸை வந்து இந்த மந்தே ரெக்கவர் பண்ண முடியுமானா சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 20% சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லாஸ் ரெக்கவரிங்கிற மோட்ல வந்துட்டு நம்ம இப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலா எப்பவும் போல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போதைக்கு இன்னைக்கு இந்த 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரேட் ஒன்று நாளைக்கு ஃபினிப் எக்ஸ்பைரிங் எடுத்திருந்தோம். ஸோ இது என்ன ட்ரேடுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ்ல வந்துட்டு போட்டு காமிக்கிற பாருங்க. ஸோ உங்களுக்கு இது கிளியர் கட்டா வந்து தெரியும்.
நாளைக்கு வந்து 19,450 வந்துட்டு ஃபின் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனா எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு 1,600 வரும். அதே மார்க்கெட் எந்த இடத்துல இதை விட்டுட்டு போய் இந்த ரேஞ்சுக்குள்ளார நாளைக்கு 19,408 இருந்து 19,492 வரைக்கும் இந்த இதுக்குள்ளார எனக்கு மார்க்கெட் முடிஞ்சதுன்னா 1,600 வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்கு. அதுவே எனக்கு வேற இந்த ரேஞ்சில இருந்து வெளியே க்ளோஸ் ஆனா 300 rupees வந்து லாஸ் வரும். ஸோ வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 300 rupees லாஸ்ங்கிறது. இப்போதைக்கு 200 rupees ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 900 வந்து இன்ட்ராடேல பையிங்ல பண்ணது 200. ஸோ இன்னைக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா 1,100 வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மந்த்லயே இதான் செகண்ட் ப்ராஃபிட். இந்த மந்தே வந்துட்டு நம்மளுக்கு 6 daysல வந்துட்டு 4 days லாஸ், அதுவும் ஹெவி லாஸ்ல தான் இருக்கும். லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது அப்படியே உள்டாவா லாஸ்ட் மந்த் வந்து மந்த் ஃபுல்லா சேர்ந்து 60,000 ப்ராஃபிட் பண்ணா இந்த மந்த்ல 6 daysலயே வந்து 60,000 லாஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வரத்தான் செய்யும். சரி, வளவலன்னு பேசாம நம்ம வந்து நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியில் இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்ல ஒரு நிமிஷங்க வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம வால்யூம் ப்ரொஃபைல் வந்து இது பண்ணிக்குவோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியர் கட்டாக சொன்னது தான், பேங்க் நிஃப்டி வந்து டபுள் டாப் வந்து போட்டிருந்தா ஆல்ரெடி நான் வந்து போன வாரம் மண்டே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். டபுள் டாப் வந்து போட்டு உங்களுக்கு வந்து பிரேக் அவுட்டும் வந்து நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா 43,441 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும்னு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 43,441 வந்து அச்சீவ் ஆயிட்டா. ஸோ நேற்று ஃப்ரைடே வந்து அச்சீவ் ஆயிட்டா. மறுபடியும் இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆச்சுன்னா 43,000 வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னுமே இந்த ஹை 40,000 அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 40,000 கிராஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து மேலே போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ நாளைக்கு வந்து ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும் 43,968, அதாவது 44,000 வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன்னா வந்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா உங்களுக்கு 44,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த லைன் 43,960 அப்படிங்கிறது இங்க ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்கிருந்து உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிறா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபால் ஆகலாம். கீழே வந்து உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே லோ வந்துட்டு நீங்க சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ டே லோ எவ்வளவு 43,515. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கும் கீழே ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு 43,000 தான் வந்துட்டு அடுத்த மேஜர் சப்போர்ட். இடையில வந்துட்டு இங்க ஒரு ஸ்மால் சப்போர்ட் வந்துட்டு நீங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளான் வச்சுங்க. கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா 43,960, அதாவது 44,000 வந்துட்டு ஓஏ படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஒரு ரவுண்ட் ஃபிகர் இல்லைங்களா. ஸோ அதனால வந்துட்டு 44,000 நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதே ஒரு வேளை இதே பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா நல்ல ஒரு ரேலி வரலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 44,200, செகண்ட் டார்கெட் 44,500 வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பிளான் வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட்டு. ஃபர்ஸ்ட் பிளான் அண்ட் செகண்ட் பிளான். ஓகேங்களா. அதுவே ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆகி இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆனா நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு கீழே 43,515 பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு புட் ட்ரேடும் 43,960, அதாவது 44,000 பிரேக் அவுட் கொடுத்தா கால் சைடு வந்து ட்ரேட் பண்ணுங்க. மேலே இங்க கால் சைடு, ஸோ இங்க புட் சைடு. இதுக்கு இடையில வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆப்ஷன் பையிங்ல. ஸோ செல்லிங்ல வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்க போட்டுட்டு நீங்க வந்துட்டு தீட்டா டிகே வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்துட்டு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இங்கிருந்து ஒரு ட்ரேடு வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேட் பிளான். உங்களுக்கு அக்ரெசிவா எப்போ பையிங் போகும்னா எப்போ இந்த 44,000 பிரேக் அவுட் பண்றானோ அப்போ வந்து நீங்க அக்ரெசிவான பையிங்ல இருக்கலாம். 43,515 பிரேக் அவுட் கொடுத்தானா புட் சைடு போயிருங்க. ஸோ இதுதான் கிளியர் கட். உங்களுக்கு நல்ல ஒரு லாங் செட்டப், ஒரு ஷார்ட் சைடு செட்டப். அதுக்குள்ளார இங்கெல்லாம் ட்ரேடு போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு
இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளாரையே வந்துட்டு அவன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிற ட்ரை பண்ணுவான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டர்ன் வந்துட்டு இப்படி ட்ரையாங்கிள் ஆட்டு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளாரே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுப்பான். ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடு போகணும் நம்ம. ஓகேங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் பிளான். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கிங்க மறக்காம. சரி, நிஃப்டியோட வந்து நம்மளால பிளான் பார்த்துருவோம். சாரி, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 18,883 வரைக்கும் போயிருக்கான். 19,000 அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக்கனியாவே நிஃப்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா நம்ம போட்டு வச்சிருந்த இந்த பேட்டர்ன் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துட்டு கிளியரா போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்மால், இதுக்குள்ளாரே ஒரு ஸ்மால் சப்போர்ட் லைன் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கு. இந்த சப்போர்ட் லைனையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது விட்டா உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ 1 உங்களுக்கு 2 3 உங்களுக்கு 4. ஸோ 4 சைடும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கா. ஸோ நாளைக்கும் வந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒருவேளை உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் லைன் இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆன இந்த லைன். ஸோ இது வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்டா இது இருக்கும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு வேலை ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஹெவி ஃபால் வந்து இருக்கலாம். ஏன்னா இது ஒரு லாங் டைம் சப்போர்ட் லைன். ஃபால் வந்து 18,560 to 18,480 உங்களுக்கு வந்து செகண்ட் டார்கெட்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே இந்த சப்போர்ட் லைன்லயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் மறுபடியும் எடுத்தானா மறுபடியும் வந்துட்டு 18,920 வரைக்குமே உங்களுக்கு போற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மறுபடியும் 18,920. ஸோ இதை வந்து நீங்க அப்படியே இப்படி லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல வந்துட்டு நிஃப்டி வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா இன்சைடு சேனல், இது ஒரு இன்சைடு சேனல். இதுல ஃபர்தரா வந்து போயிட்டு இருப்பா. இங்க வரும்போது நீங்க மறுபடியும் வந்துட்டு ஒரு ஷார்ட் ட்ரேட் வந்துட்டு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணிக்கணுமே தவிர ஒரே ஒரு நாளைக்கு ஆப்ஷன் பையிங்னா உங்களுக்கு கால் சைட் மட்டும் தான் போறேன், புட் சைட் மட்டும் தான் போறேன் இல்லாம இந்த லெவல்ஸ் வரும்போது, இந்த சப்ளை ஜோன்ஸ், டிமாண்ட் ஜோன்ஸ் வரும்போது நீங்க கரெக்டான ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டியோட பிளான். உங்களுக்கு இந்த லெவல்ஸ் வரும்போது மட்டும் ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இங்கேயே சைட்வேஸ்லயே வந்து இந்த கேப்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தானா இந்த 18,800 to 18,720 இந்த 80 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும்னா நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிங்க. June 26 நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் ஆகுது. கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் வந்து ஃபுல்லா நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கோம். 5,000 rupees தான் காஸ்ட். 5,000 rupeesக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து சொல்லி தரதே வெளியே. வீடியோ கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3,000 rupees. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும். நீங்க வந்துட்டு நினைக்கிற மாதிரி வெறும் அந்த இதுல பிரைஸ் செக்ஷனும் நம்ம கவர் பண்றோம். அட்வான்ஸ் லெவல் டு பேசிக் லெவல் வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வெறும் அந்த சார்ட்ஸ், கேண்டில்ஸ் மட்டும் சொல்லி தராம ஆர்டர் ஃப்ளோல உள்ள ஆர்டர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்றதுக்கு இஷ்டம் இருக்கிறீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் தான். டைம் வந்து 6 to 7 வந்து இருக்கும். பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட இது வந்துட்டு போட்டிருக்கேன். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து NISM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், அதாவது NISMல வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் அவங்ககிட்ட போயிட்டு கோர்ஸ் கத்துக்குங்க. எங்கிட்ட மட்டுமே கத்துக்கோன்னு சொல்லி நான் சொல்ல. நான் என்னுடைய P&L வந்து லாஸ்ட் 3 months வந்துட்டு நான் உங்களுக்கு வெரிஃபையோட காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் NISM சர்டிஃபை வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கங்காட்டி எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் சொல்றேன். அதாவது கோர்ஸ் கத்துக்கலான்னு. ஸோ வெளியே போய் கத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் அவங்ககிட்ட வாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு 1 month 2 months ட்ரேட் பண்ணிட்டே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி 4-5 புக்கு படிச்சுட்டு வந்துட்டு நிறைய கிளாஸ் எடுத்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நம்ம அடுத்த வீடியோல கவர் பண்ணுவோம். எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க.